சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு தான். உப்பு பருப்பு எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 பருப்பு கலந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பும் நம்ம சாம்பார் வைக்கிற பருப்பும் போட்டிருக்கேன். இதில் பூண்டு பார்த்தீங்கன்னா 5-6-7 பூண்டு போட்டிருக்கேன். சின்ன ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு தக்காளி எதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 இதை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இதுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போடுங்க. ஏன்னா இது பச்சை மிளகா வாசனை தான் தூக்கலாக இருக்கணும், அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இதுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு நாம் குக்கர் மூடி வச்சுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதில் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு வேக வைங்க, சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் தாளித்து பருப்பு வெந்து வரும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது குக்கரை நம்ம அடைச்சி 2 விசிலுக்கு வேக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் 2 விசிலில் கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இதான் கரெக்டான அளவு. ரொம்ப மைய வேகமும் இல்லை, ரொம்ப பருப்பாகவும் இல்லை. இது நம்ம கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இதை லைட்டாக உடச்சி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா லைட்டாக இந்த கரண்டி வச்சே தக்காளி பச்சை மிளகா எல்லாம் மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மண்சட்டி அடுப்பில் வச்சு தாளிச்சிக்கலாம். சாம்பார் சட்டி சூடாயிருச்சு. இப்போ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது நம்ம அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். வேறு எதுவும் போட தேவையில்லை. வெந்தயம் போடணும், அந்த வாசனை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் போடலை. பாருங்கள், சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா போட்டுக்கலாம். 3 வரமிளகா 2 கட் பண்ணி பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது நல்லா அந்த வெங்காயம் நல்ல சிவப்பு கலரில் செவந்து வதங்கி வரும்போது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். காரம்லாம் அதுக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் பருப்பில் கரெக்டாக இருக்குது. தேவைங்கிறவங்க பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா செவக்க வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிக காரம் இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இது சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மெத்தட் இது. நீங்கள் ஒரு டைமு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி அப்பப்போ உங்களுக்கு கருத்து கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் எப்படி கமெண்ட் போடுறீங்களோ அதை அனுசரித்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். பாருங்கள், பருப்பை ஊற்றிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு கொதித்த உடனே நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில். நம்ம இதில் வேறு எதுவுமே போடலை. இதிலே காய் சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி தாளிக்கிறதா இருந்தாலுமே அது இதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு, பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் குக்கரில் இது கூட போட்டு வெட்டி போட்டு நல்லா 2 விசில் வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டோம்னா அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட்லேயும் பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.
நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போது லைட்டாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.